தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா வந்து விஜய் கிட்ட ஒரு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் வந்து பத்திரிகையிலலாம் வந்துடுச்சு. என்னை கணவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸு அடிக்கிறாரு, அது மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. அது பர்சனலாக இது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை பற்றி எல்லாரும் வந்து பப்ளிக்காக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் பிரபலமானவர்கள் எந்த ஊருக்கு போகிறாங்க, அவங்க கல்யாணத்தையே 10 கோடிக்கு விற்கிறாங்க, 20 கோடிக்கு விற்கிறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில், அப்படின்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் அதை வாங்குறாங்க? அதை பல பேர் பார்க்குறாங்க. யார் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, யார் யாரை காதலிச்சு கைவிட்டாங்க, இது வந்து சினிமா பிரபலங்களுக்கே உண்டான அவர்கள் இழக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சுதந்திரம். அது பப்ளிக் ஆகிடுது. வேறு ஒன்றுமே பண்ண முடியல. ஏனென்றால் இது இப்போன்னு இல்லை, தியாகராஜ பாவதர் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய விஷயம். நம்மை விட 60 மடங்கு 70 மடங்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஒருத்தர் எல்லாமே நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினால் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த டைவர்ஸ் கேஸ் வந்திருக்கு. அதை பற்றி என்னை கேட்டபோது அதை நான் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று நான் சொல்லிவிட்டேன். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. அவங்க டைவர்ஸை பற்றி அவங்க 2 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர, அதை பற்றி 3வது ஒரு நபர் டிஸ்கஸ் பண்ணுறது நியாயமான விஷயம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும்போது சங்கீதாவுடைய அப்பா அம்மாவும் விஜயுடைய அப்பா அம்மாவும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, வேணாம்ப்பா, என்னது வயசு வந்த பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான், இந்த மாதிரி சமயத்தில் டைவர்ஸ் பண்ணால் பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இது விஜய்க்குன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே டைவர்ஸ் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி நாங்கள் இப்படி தான் மியூச்சுவலாக போகிறோம், நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக போகிறோம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா 2 ஃபேமிலி வேறு என்ன பண்ண போகிறாங்க? யாரும் ஒன்றும் குழந்தை கிடையாது. கணவனுக்கு 50 வயசாகுது, மனைவிக்கு 40 வயசாகுது. அப்படிங்கும்போது யார் என்ன சொல்ல முடியும்? அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் அதை வந்து எடுத்து பேசுகிறாங்க, இதை அரசியலாக்கி பேசுகிறாங்க. அரசியலாக்கி பேசும்பொழுது மேக்சிமம் என்ன சொல்லலாம்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் என் குடும்பம், எல்லாரையும் நான் வாழ வைப்பேன், எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர் தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற முடியாமல் மனைவி வந்து விவாகரத்து கேட்குறாங்க. நீ உன் குடும்பத்தையே காப்பாற்ற முடியல, அதுக்கே யோகிதை இல்லை, நீ போய் என்ன மற்றவங்க குடும்பத்தையும் தமிழ்நாட்டு குடும்பத்தையும் காப்பாற்ற போகிற அப்படின்னு தான் பேசுவாங்க. 1000 சொன்னாலும் அந்த அது சங்கீதா போனால் போட்டோம், அண்ணனுக்கு புது அண்ணி கிடைப்பாங்க, நான் இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பைத்தியம் மாதிரி எவ்வளவோ அறிவில்லாதவர்கள் உளரலாம். ஆச்சா, அதை உடனே அதுக்காக விஜய் நீ வரையாமாலாம் கேட்க போகிறது கிடையாது. சும்மா வந்து தேவையில்லாமல் விஜய் மேலே சாணி எடுத்து அடிக்கிறது அவசியம் இல்லை. ஆனால் விஜய்க்கு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு காரணத்தினால, தன்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளாத காரணத்தினால, அவர் வந்து தன்னை அனைத்து குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும், அனைத்து குடும்பத்துக்கும் தானே வந்து எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்ல ஒரு நபராகவும், குடும்பத்தில் இருக்கிறவங்க டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரே டிகிரி படிக்கலையாமே, அவங்க அப்பா ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட் இயர்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ என்ன மாதிரி இருக்காதீங்க, நான் செவுத்துக்கட்டையில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கினேன், சினிமான்னு சுற்றிட்டேன், ஆனால் நான் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன், ஆனால் எல்லாரும் அது மாதிரி வர முடியாது, அதனால் நீங்கள்லாம் படித்து உருட்டு வாங்க, என்ன மாதிரி ஆகிடாதீங்க அப்படி சொல்லலாமே. ஏன் ரஜினிகாந்த் சொல்லலையா? நான் அளவுக்கு அதிகமாக குடித்த சிகரெட்டும் லிக்கரும் தான் என்னை இந்த உடம்பு இப்படி பாடுபடுத்திடுச்சு, அதனால் தயவு செஞ்சு இந்த பழக்கத்தெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அவர் சொல்லலை? அப்படி தைரியமாக சொல்லுங்கள். அதை சொல்ல தைரியம் இல்லாட்டா இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு வந்து நின்றுக்கிட்டு அசிங்கப்படக்கூடாது, அது வேறு விஷயம். இப்போ எதற்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ புதுசாக இந்த அண்ணாமலை கல்ச்சருக்கு தான், அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்த பாழ்படுத்திய முக்கியமான நபரில் அண்ணாமலை ஒருத்தர்.
அதாவது தன் கட்சியில இருந்தா கூட, தன்னை தவிர யாருமே ஜெயிக்கக்கூடாது. மத்தவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இருக்கக்கூடியவர். தன்னை சுத்தி இருக்கிற எதுவுமே வாழக்கூடாது. தான் மட்டும் தான் வாழணும். அதுவும் அடுத்தவங்க காசுல மாசம் ரூ. 10,00,000 குடுத்தா குடும்பத்த நடத்தலாம். அவ்வளோதான். அப்படி இருக்கிறவரு வந்து நான் கோடிக்கணக்கில இது வாங்குவேன், அது வாங்குவேன், இது வாங்குவேன். கேட்டா பேங்க் லோன் குடுக்குறாங்க. ஆ இது பண்றாங்க. என்ன வேணா சொல்லலாம். அது வேற விட்டுருங்க. ஏன்னா அண்ணாமலை ஃபைல்ஸ்ன்னே வர ஆரம்பிச்சதுன்னா, அது பெருசா இருக்கும். அது கவர்னர் பங்களாவே பத்தாது. வெளியில வச்சா கவர்னர் வெளில வந்து பார்த்துட்டு போலாம். அந்த மாரி. அது எலக்ஷன் வரும்போது மத்தவங்கலாம் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற. அந்த வார் ரூம வச்சு தான் அண்ணாமலை என்ன பண்ணாரு, ஒரு கட்சியை விட தனிப்பட்ட நபரை ப்ரமோட் பண்றது. தன்னை பெருசாக்குறது, தன்னை பெருசா பூஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட மாசத்துக்கு ரூ. 1,00,00,000 வரைக்கும் செலவழிச்சதா தான் எல்லாரும் அப்ப சொன்னாங்க. அது வந்து அ உண்மை பேசு தமிழா, உண்மை பேசாதே தமிழா, இப்படிலாம் சேனல்லாம் கொண்டு வந்து, அந்த சேனல்ல அவரை தவிர யாரையுமே ஒஸ்தியா பேசாம, மத்தவங்க எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசி என்னென்னமோ பண்ணினாங்க. கடைசியில வந்து சில சவால் விட்டார். என்ன கட்சிய விட்டு எடுக்கிறேன்னு. கடைசியில அந்த ஆள் தான் பதவிய விட்டு போனார். நான் வந்து அந்த ஆளால 5 தடவ போனார். டெல்லி வரைக்கும் போனார். அமித்ஷா வரைக்கும் பார்த்தாரு. என்ன அவரால கட்சிய விட்டு எடுக்க முடியல. ஆனா இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற கட்சியில ஒரு மனுஷன் இருக்க முடியாது. மானமுள்ள மனுஷன் இருக்க முடியாது. நான் வெளியில வந்துட்டேன். அண்ணாமலையினால வெளில வரல. அண்ணாமலைய போன்ற பலர் அந்த கட்சியில இருக்காங்க. அதனால எனக்கு அது ஒத்து வரல. எனக்கு அது சரியா வரல. ஆனா வந்துட்டேன். அவ்வளோதான். வாழ்க்கையில நாமளே வெளிவந்த ஒரு கட்சி இருக்கட்டுமேங்கிற ஒரு பெருமையையும் என்னால பாஜகவுக்கு குடுக்க முடிஞ்சது. இந்த வார் ரூம்ல ஆதவ் அர்ஜுன் அதே ஸ்டைல் அண்ணாமலை பண்ண அதே ஸ்டைல்ல வார் ரூம வச்சுக்கிட்டு பண்ணி, இதில குறிப்பா பிஸ்மின்னு ஒருத்தரு இப்போ பேசியிருக்காரு. என்ன அவரு பேசின விஷயம் என்னன்னு சொன்னாக்க, அதாவது இந்த சங்கீதா, விஜய் இந்த டைவர்ஸ் இப்போ அ இது வெளியில வரதுக்கு காரணம், முதலமைச்சருடைய சிஸ்டர் செல்வி அவர்கள் தான். எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு. செல்வி அரசியல்ல இருக்காங்களா? சொல்லுங்க. முரசொலி செல்வம் அவர்களுடைய மனைவி. முரசொலி செல்வம் அவர் மறைந்த பொழுது, அந்த துக்கம் கேட்கறதுக்காக அப்போ சங்கீதா போயிருந்தாங்களாம். அதுக்காக அது எல்லாத்தையும் துக்கத்தையும் விட்டுட்டு, நீ வந்து எலக்ஷன் வரும். அந்த டயத்துல நீ வந்து டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? அ நீங்க யோசிச்சு பாருங்க. அது எப்படி அரசியல்ல இல்லாத ஒருத்தர டிஃபேம் பண்றதுங்கிறது. இப்ப நான் அந்த செல்வி அக்கா அவங்க வந்து எல்லாரும் அவ்வளோ மரியாதையாக கூப்பிடுற அந்த குடும்பத்தில, அந்த செல்வி அவங்கலாம் எல்லாரையும் எனக்கு ஒரு சில சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா பழக்கம். அவ்வளோ டிசிப்ளின்டு வெல் பிஹேவ்டு ஃபேமிலி. அவங்க எதுக்கு சொல்லப் போறாங்க? அவங்க சொல்லி, அதனால திமுக தான் இந்த டைவர்ஸ தூண்டி விட்டது. எவ்வளோ அசிங்கமா இல்ல? காசு காசு வாங்கிக்கங்க. காசுக்காக ஒருத்தர் பிரமாதமா கூவுங்க. ஆனா இன்னொருத்தர் மேல சாணி அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். அது என்ன என்ன மனோபாவம்? ஏதோ சினிமால பண்ணிட்டுருக்கீங்க. இந்த படம் நல்லா இல்ல, அந்த படம் நல்லா இல்ல. அவங்க இப்படி, இவங்க இப்படி. அது சினிமா வந்து அது எது வந்தாலும் சரி நம்மள பத்தி பேசுறாங்க. பப்ளிசிட்டின்னு போறவங்க நெறையா நடிகர்கள் இருக்கிறார்கள். இருந்துட்டு போறாங்க. இப்ப த்ரிஷாங்கிற பேர சொன்னதே தவறுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒரு பேரை அவர் அன்னைக்கு அ நம்முடைய அ நயினார் நாகேந்திரன் அந்த வார்த்தைய பேசியிருக்க கூடாது. தவறு. ஏங்க ஒரு சினிமா நடிக்கணும், நடிகையும் ஸ்க்ரீன்ல இன்னும் நெருக்கமா வரணுங்க. இன்னும் நெருக்கங்க. குடுத்த காசுக்கு என்னங்க நெருங்கவே மாட்டேன்றீங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடிய ரசிகர்கள், அவர்கள் தனிப்பட்ட முறையில இருந்துட்டா ஏன் பதர்றாங்க? அத பத்தி கவலைப்படுவது அந்த குடும்பமும், இந்த குடும்பமும் தானே! திரிஷா அரசியல்லயே இல்லையே! அவங்க ஏதாவது அரசியல்ல இருக்கா? சொல்லியிருக்காங்க. எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை. ஒருவேளை ஆகலாம். ஆக முயற்சி பண்ணலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆனால், அதை ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருக்க கூடாது. அவ்வளோதான். அது என்னுடைய கருத்து. நீங்க யார பத்தி விஜய பத்தி பேசணுமா? விஜய பத்தி மட்டும் பேசுங்க. ஆதவ அர்ஜுனாவ பத்தி பேசுங்க. புசி ஆனந்த பத்தி பேசுங்க. புதுசா சேர்ந்த செங்கோட்டையவன பத்தி பேசுங்க. பட் சம்பந்தம் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது. தவறான ஒரு விஷயம். யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால என்ன வேணா பேசலாமா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் என்ன ஆதாரம்? ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் அவர்கள் சம்மதத்தின் பெயரில் ஒரு விஷயத்தை செய்தால்,
அதை 3வது மனுஷங்க கோர்ட்டே தடுக்க முடியாது பாஸ். இப்போ அந்த மாதிரி ஒரு நட்பு இருப்பதாக சங்கீதா கருதுவதானால், அது சங்கீதாவுக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்கிறது. என் கணவர் ஒரு தவறான தொடர்பு வைத்திருக்கிறார். என்ன கவனிக்கல, எனக்கு செலவுக்கு உண்டான பணத்த குடுக்கல, அந்த வீட்டுக்குள்ள என்ன அனுமதிக்கல. அவங்க என்ன வேணா சொல்லலாம். ஆனால் 3வது நபர் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கேவலமான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த பிஸ்மி பேசினது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குண்டான ஒரு விஷயம். என்ன வேணா பேசிற முடியுமா? சொல்லுங்க. எல்லாருக்கும் ரூல் ஒண்ணு தானே. அது எப்படிங்க அது? தப்பு இல்லையா? ஒரு பிஸ்மியோடலாம் நான் வயசுல ரொம்ப பெரியவன். அது அந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்றேன். நீங்க அரசியல்லயே இல்லையே பிஸ்மி. நீங்க ஏதோ சினிமா பார்க்குறீங்க, அத பத்தி எழுதுறீங்க. அப்புறம் அந்த வர காசுல டூருக்கு போறீங்க, அங்க போறீங்க. ஏதோ ஜாலியா இருக்கீங்க. வேற விஷயம். இல்லையா? உங்க டைவர்ஸ பத்தி யாராவது என்னைக்காவது பேசியிருக்காங்களா? யாரும் பேசலல்ல. அப்போ தப்பு இல்ல. ஏன்னா, சிலதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன பணம் சம்பாதிக்கலாங்க. பணம் பீல கிடந்தா கூட எடுத்து அலம்பி வச்சுக்கலாம். அது ஒண்ணும் அதே வேல்யூ தானே. அது அது பீல கிடக்குங்கிறதுனால வேல்யூ குறைய போகுதா? அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். சில பேர் ஐய்ய! அது எதுக்கு நமக்கு? அது நம்ம காசே இல்லையே! அப்படின்னு நினைக்கிறவர்களும் இருக்காங்க. ஏழையாக இருக்காங்க. அந்த மாரி ஏழையாக, நேர்மையா இருக்கிறவங்க தான் 45 பவுன் நகை கீழ கிடந்தா கூட கொண்டு போய் திருப்பி குடுக்குறாங்க. நீங்க அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டாம். ஆனா வெறும் காசுக்காகவே எவனோ ஒருத்தன் குடுக்குற காசுக்காக, யாரோ ஒருத்தர் ஃபேமிலிய அரசியல்ல லிங்க் பண்ணி பேசுறீங்களே! அரசியல் எவ்வளவு ஆழமானது உங்களுக்கு தெரியுமா? அந்த அரசியலுடைய பாதிப்பு உங்களுக்கு வர ஆரம்பிச்சதுன்னா, நீங்க அதுலேருந்து வெளில வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாரும் எந்த சமயத்திலயும் எல்லாரும் வந்து காப்பாத்திற மாட்டாங்க. உங்கள விஜய் வந்து காப்பாத்துவார்ன்னு நெனைக்கிறீங்களா? சொல்லுங்க. விஜய் இன்னும் பதில் சொல்லலையே. அப்படி சொல்லணும்னா விஜய் கோர்ட்ல சொல்லப் போறாரு. ஏங்க திமுக தூண்டி விட்டு பண்ணணும்னு சொன்னா, எதுக்காக டைவர்ஸ் போக சொல்லணும்? டைவர்ஸே போகாம, அந்த கம்ப்ளைண்ட்ட பாக்கிய நேரா கமிஷனர் ஆஃபீஸ்ல கொண்டு குடுத்துருந்தாக்க, விஜய சம்மன் பண்ணி பெண் போலீஸ் வீட்டுக்கு அங்க வந்து கூட்டு போயிருப்பாங்க தெரியுமா? டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அரெஸ்ட் பண்ற கேஸு. 41 பேர் இறந்ததற்கே கரூர்ல அப்படியே அந்த அம்மாவா இருந்தா அப்படியே தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. நசுக்கியிருப்பாங்க, பிதுக்கியிருப்பாங்க. அப்படின்லாம் ஜனங்க பேசினதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல. ஆனா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் எவ்வளோ பெருந்தன்மையா அதெல்லாம் அரசியல்ல யாரும் வேணுன்ட்டா இது மாரி பண்ணுவாங்கன்ட்டு அவ்வளோ பெருந்தன்மையா போனா, என்னுடைய நண்பர் என்ன பத்தி பேசுறாரு அப்படின்னு குழந்தைத்தனமா பேசுறார். இவர் தான் தப்பே இல்லையே. எதுக்கு சிபிஐல 10 மணி நேரம் உட்காத்தி வச்சு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் 7 மணி நேரம் உட்காத்தி வச்சு கேள்வி கேட்டாங்க விஜய. தப்பே இல்லன்னா, தப்பு இல்லாதவங்கள சரி சார், ஓகே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. சொல்லலாம்ல. எதுக்கு அத்தன ட்ரோன் பறந்தது? யார் விட்டது ட்ரோனு? போலீஸா விட்டாங்க? யோசிச்சு பார்க்கணும்ல. விஜய் தாமதமாக வந்ததனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, நெரிசலினால் ஏற்பட்ட சம்பவம். இல்லையா? அத வந்து விஜய் அந்த அந்த ஒரு கில்டி கான்ஷியஸ் கூட அவருக்கு இல்லாத ஒரு காரணத்தினால, அது மரத்துப் போன மனதா என்னன்னு தெரியல. அது அவரு அப்படி இருக்காரு. இருக்கலாம். நான் ஒரு சர்வாதிகாரியா வருவேன். அ எத்தன பேர் தலைய வேணா சீவுவேன்னு ஒருத்தர் நினைத்தால், அவருடைய மனோபாவம் வேற. எல்லாருக்கும் பிடித்த தலைவனா நான் வருவேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாரி நான் இருப்பேன். அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர். அந்த மாரி இருக்கிற தலைவராகத்தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கும் காரணத்தினால தான், அந்த கரூர் சம்பவத்தில விஜய அரெஸ்ட் பண்ணாம தமிழக அரசு விட்டுது. பெருந்தன்மையா ஒருத்தர் இருக்கிற காரணத்தினால, அத நீங்க பலகீனம் நெனச்சு, அவங்க வீட்டு குடும்ப பெண்களெல்லாம் பேசுறது ரொம்ப அயோக்கியத்தனம். பிஸ்மி. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பணம் வேணும்னா சொல்லுங்க. பணம் எங்கேருந்து வேணா கிடைக்கும் பிஸ்மி. பணம் ஒரு பெரிய விஷயமா? பணம் வர வழியெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆ? நீங்க 3 பேரும் ஆரம்பிச்சீங்க. ஒரு யூடியூப் சேனல். இன்னைக்கு அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்குல்ல. அதுல வர பணம் பத்தாதா? அ எதுக்காக அரசியல்? அரசியல நீங்க ஏன் பேசுறீங்க? அரசியல யாரும் பேசக்கூடாதுன்னுலாம் சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அரசியலில் தவறாக பேசி சம்பாதிக்கிறது,
நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. அத நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு நான் இத வந்து ஒரு சகோதரியை போன்று நான் செல்வியை கருதுவதனால, நான் அவங்க சார்பா பேசுறேன். நாளைக்கு செல்வி ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கன்னா, அதுக்கு நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க. நாங்கலாம் இல்ல. ஆனால் திமுக என்பது 7வது முறையாக ஜெயித்து 2வது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் 20, 26 மேல ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார். புரியுதா? நீங்க என்னக்கா வேணா கதறுங்க, என்ன வேணா பண்ணுங்க. வாட்ஸ்அப்பு, இந்த மீடியா, அந்த இது, எக்ஸு இது எங்க வேணா பேசுங்க. உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து, அமெரிக்காலேருந்து, ஈரான், ஈராக்கு எல்லா ஊர்லேருந்தும் உங்களுக்கு ஆதரவு வரலாம். ஆனா, இங்க யாரு ஓட்டு போட போறாங்க? இங்க யாரு பூத்துக்கு வரப்போறாங்க? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அவ்வளோ அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? மிஸ்பி நீங்க ஒரு கவுன்சிலரா கூட இல்லையேல்ல. நான் கவுன்சிலர்ட்ட பேசக்கூடாதா? பேசலாம். நீங்க பேசுங்க. இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க தோப்பாங்க, இவங்களுக்கு இது கிடையாது. இப்போ கூட தான் நான் சொல்றேன். இந்த கிரீஷ் சோடங்கிற யாரோ ஒருத்தர். அவர் வந்து 25, 35 சீட்டுக்கு குறைச்சலாக குடுத்தா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இல்ல. யார்கிட்ட சொல்றாரு? பிரஸ்ஸுகிட்ட போய் சொல்றாரு. உடனே பிரஸ் பேசி சீட்டு வாங்கி குடுக்குமா? அதை தீர்மானிக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லா ரொம்பி வழியுது டிஎம்கே கூட்டணி. அவரு இதே மாரி அவரும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. பிஜேபியில இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாடுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. இதே போல தான் காங்கிரஸ்லேருந்து வந்து பேசுறாரு பாருங்க. அவருக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. இங்க யாரோ தன்னுடைய ஆதாயத்துக்காக போட்டு குடுக்குற விஷயத்தெல்லாம் நம்பிக்கிட்டு, அத நம்பிக்கிட்டு பிரஸ்ஸுகிட்ட போய் எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னா, ஒரு 4 ஷேர் எடுத்து போட்டு, இந்தாங்க இந்த 4 சீட் எடுத்துக்கங்க. இன்னும் 4 ஷேர் வேணுமா? இன்னொரு 8 சீட் எடுத்துக்கங்கன்னு அவங்க சீட்டு குடுப்பாங்க. அத வச்சுக்கிட்டு நீங்க அசெம்பிளி போயிட முடியுமா? யாருமே என்ன ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம எப்படி ஒரு பப்ளிக்ல இருக்கீங்க? பிரபலமாயிட்டீங்க அப்படின்னா, நீங்க பேசுறதெல்லாம் நிஜமாயிடுமா? இல்ல நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடுமா? அபத்தமா இல்லையா? ஒரு சகோதரி போன்று பிஸ்மி நான் உங்களுக்கு இத ஒரு அட்வைஸா பண்றேன். அத வச்சு நான் ஒண்ணும் இல்ல. இந்த கட்சியில இருப்பாரு, அந்த கட்சியில இருப்பாரு. ஒண்ணும் ஆச்சரியமே பட முடியாது. மே மாசம் தோத்தோனே அவரே ஒரு பொக்கேய கொண்டு வந்து ஸ்டாலின் கிட்ட குடுத்து, "என்ன எப்படியாவது இந்த கட்சியில சேர்த்துக்கங்க" அப்படின்னு வந்து சேரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. "சரி போ, ஓரமா உட்காரு" அப்படின்னு சொல்லி அவரும் பெருந்தன்மையா விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? அவ்வளோ பெரிய நான் தான் தமிழகம். என்ன சொன்னா தமிழகமே சொன்ன மாரி. என்ன திட்டினா தமிழகத்தையே திட்டின மாரி. அப்படியெல்லாம் சொல்றாரு. அ. அப்ப இவர டைவர்ஸ் பண்ணா, தமிழகத்தையே டைவர்ஸ் பண்ண மாதிரியா? எந்த வார்த்தைய எழுதி குடுத்தா எவனாவது ஒருத்தன் எழுதி குடுப்பான். அவன் வாங்குற காசுக்கு அவன் எழுதி குடுப்பான். அத படிச்சு நம்ப வாயிலேருந்து சொல்றதுக்கு முன்னாடி, நம்ப மூளைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவான நான் கூட தான் 95 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வசனம் ஏற்புடையது அல்லன்னா நான் சொல்ல மாட்டேன். மிஞ்சி போனா நான் அந்த படம் வேணான்னு சொல்லப் போறேன். வேணாம் போ. அந்த சுய மரியாதையும், சுய கௌரவம் கூட இல்லாம என்ன சம்பாதிச்சு என்னத்த சாதிச்சிட போறோம்? எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு. ஆனா, விலை வைக்க முடியாத சில கொள்கைகளை நீ வச்சுக்கிட்டு இருந்தன்னா, உனக்கு விலை வைக்க முடியாது. அவ்வளோதான். அத புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இது வந்து திருப்பி திருப்பி பதில் சொல்றது தப்பு. ஆனால் மீண்டும் மீண்டும் உங்கள வன்மையா நான் கண்டிக்கிறேன். முதலமைச்சர நீங்க திமுகன்னு சொல்லுங்க. திமுக முதலமைச்சருடைய ச சகோதரி அவங்க அவங்க கார்டு வச்சிருக்காங்களா? டிஎம்கே கார்டு. அவங்க இப்ப டிஎம்கேல நிர்வாகியா இருக்காங்களா? அதிகாரத்துல இருக்காங்களா? அவங்க டெய்லி பேட்டி குடுக்குறாங்க. அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க? தப்பு. செய்யாதீங்க. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. ஏன்னா, அ உங்களெல்லாம் பார்த்தா சில சமயம் பரிதாபமா இருக்கு. ஒரு காசுக்காக என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னா, அது சரியல்ல. இன்னைக்கு குஷ்பு பேசுறாங்க ஒரு மீட்டிங்ல. அவங்க ஒரு கட்சியில இருந்தாங்க. அந்த கட்சி ஸ்டாண்ட் எடுத்து இன்னொரு கட்சிய திட்டுனாங்க. வேற கட்சிக்கு போனாங்க. அந்த கட்சி ஸ்டாண்ட் எடுத்து இன்னொரு கட்சிய திட்டுறாங்க. அது கட்சியுடைய ஸ்டாண்ட். ஆனால் எந்த சமயத்திலும் அந்த தரம் தாழ்ந்து பேசினவங்க கிடையாது. அட்லீஸ்ட் வாங்க, தைரியமா வாங்க. உங்களுக்கு அரசியல் பண்ணணும்னு ஆசையா? ஒரு கட்சியில சேருங்க. ஒரு பதவிய வாங்கிக்கங்க. அப்ப பேசுங்க. அப்ப கூட தரம் தாழ்ந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக தான் நான் அத சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய், சங்கீதா அவங்க அந்த டைவர்ஸ் இல்லாம வாழ்க்கையை குடும்பத்துக்கு பார்த்துக்கிட்டு தொடர்ந்து வாழ்ந்தால்
ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில வந்து வெற்றிகரமான காதல் திருமணம்ங்கிறது எப்படின்னா, நாங்க காதலிச்சோம். 5 வருஷம் காதலிச்சோம். ராப்பகலா காதலிச்சோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ எதிர்ப்பையும் மீறி, இன்னைக்கு 50வது வருஷம் எங்க திருமண நாள கொண்டாடுறோம். எங்க பேரன் பேத்திகளோட கொண்டாடுறோம்னு சொல்றான் பாருங்க. அவங்க தான் உண்மையான கணவன் மனைவிகள். அவ்வளோதான். எல்லாருக்கும் ப்ளஸ், மைனஸ் இருக்கும். அத பொறுத்துக்கிட்டு போறது தான் கணவன், மனைவி. ஆனா, அந்த கணவன் மனைவிக்குள்ள நடுவுல உள்ள பூந்து, அத கெடுத்து சரியான விஷயம் கிடையாதுங்க. தப்பு. பண்ணாதீங்க. அது அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். பர்சனல். கோர்ட்டுக்கு வரும்போது அது எப்படி பர்சனல்னு கேட்கலாம். கோர்ட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் அதையே எடுத்து பேசிக்கிட்டு இருந்தா, அது சரியா இருக்காது. அது ஏன்னா, அது அது வந்து ஒரு ஒரு மனவேதனையில இதுக்கு மேல டாலரேட் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷன்ல தானே அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ நீங்க வந்து திருப்பி திருப்பி விஜய பத்தி பேசும்போது, இன்னொரு ஏதோ கட்சியில இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. "என்ன சங்கீதா போனா போட்டும்." யாரு யார போட்டும்ன்னு சொல்றது? அ என்னங்க இது? சரியான ஒரு விஷயம் இல்ல. எங்க வேணா இருங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. எத்திக்ஸ் இல்லாத பேசாதீங்க. நமக்குன்னு ஒரு ஒரு சின்ன அந்த எத்திக்ஸ் இருக்கணும். அந்த எத்திக்ஸ்ங்கிறது என்னங்கிறத டிக்ஷனரி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். ஆ சில சமயம் நீங்க கேட்குற சில விஷயங்கள், "நீ மட்டும் ஒழுங்கான்னு?" கேட்கலாம். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் உடனடியா மன்னிப்பு கேட்பேன். நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன். "என்ன மன்னிச்சிடுங்க. இது தெரியாமல் செய்த தவறு" அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் உண்டு. நான் சோவுடைய சிஷ்யன். ஓகேயா? மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். புரிஞ்சுதா? அது வேற. விட்டுருங்க. சட்ட ரீதியா அணுகணுமா? சட்ட ரீதியா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எனக்கு உண்டான நியாயத்துக்காக நான் போராடுவேன். ஆனால் அதுக்கு நடுவுல யாருக்காவது மனசு புண்பட்டிருந்தா, மன்னிப்பு கேட்க நான் தயங்க மாட்டேன், கூச்சப்பட மாட்டேன். ஏன்னா மன்னிப்பு கேட்கறதுங்கிறது, அதுவும் பெரிய மனசும் ஏதாவது இருந்தா தான் முடியும். தப்பு பண்ணிட்டோம்னு நெனைக்கிறாங்க. என்ன மன்னிச்சுருங்க. என்ன இருக்கு? நம்ம குள்ளமாயிடுவோமா? சின்னதாயிடுவோமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுல ஏன் வெற்றி பெறுறாங்க? ஏன் தோல்வி அடையறாங்கன்னா, இந்த மாரி ஈகோ ப்ராப்ளத்தினால தான் தோல்வி அடையறாங்க. ஓகேயா? ரைட். ஆல் தி பெஸ்ட் பிஸ்மி. அட்லீஸ்ட் ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை ஜெனுவின் பாயிண்ட்ஸ். ஓகே. அத ஒரிஜினல் அவருக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அவரெல்லாம் பெரிய ஆளு. அவங்க எல்லாருமே அ இந்த மே மாசம் சுயநினைவுக்கு வந்துருவாங்க. அதுவரைக்கும் நம்ம ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அதுவரைக்கும் அவங்களே விசில் அடிச்சு, அவங்களே காத பொத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்.